ஆண்டவர்கிட்ட சின்ன விஷயத்தை கூட நான் உண்மையாக செய்வேன். அந்த உண்மை என்னை இதுவரையிலுமாய் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கு. கத்த சொல்லுவார் இல்லைங்களா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தால் அநேகத்தின் மேலே அதிகாரியை வைப்பான்னு. அது போல என்னுடைய கொஞ்சம் உண்மையை பார்த்து இந்த இடத்துல எனக்கு எபிரேசர் காஸ்பல் சபையை கொடுத்துருக்காரு. இந்த சபை என் கையில் சும்மா வந்துடலைங்க, ஏதோ ஊழியக்காரர் மறிச்சிட்டாரு அதனால இவர் இந்த ஊழியத்தை எடுத்து செய்கிறாரு அப்படின்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஊழியத்தை என் கையில் கற்றுக் கொடுக்கும்பொழுது ஊழியர் ஜீவனோடு இருந்தார். ஊழியக்காரர் மேலே நின்று ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் சபை ஜனங்களை போல கீழே உட்காந்து அதை கேட்டுட்ருக்கோம். கேட்டுருக்கும்போது பின்னால் ஏற்கனவே ஒரு 45லேருந்து 50 பேர் சபைக்கு ரெகுலராக வருவாங்க. இதை நான் என் சகோதரியோட கூட பகிர்ந்துருக்கேன், அவங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, அந்த ஊழியத்தை குறித்து நான் பாரம் என் மேலே வரும்போது அவர் அங்கே உயிரோடு இருக்கார். எனக்குள்ள ஒரு பாரம், இது சபை ஜனங்களால் யார் நடத்துவாங்க, இவங்களால யார் பராமரிப்பாங்க, யார் இந்த ஊழியத்தை நடத்துவாங்க அப்படின்னு. உடனே எனக்கு ஒரு குழப்பம். அவர் நல்லா இருக்கிற ஊழியக்காரரு, நல்லா இருக்கிற ஒரு ஊழியக்காரரை குறித்து எனக்கே அந்த ஊழியத்துக்குரிய பாரம். அவர் தான் நல்லா இருக்காரு, நம்ம ஏன் இதை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு நாள் 2 நாளுங்க, ஏறக்குறைய எனக்கு ஒரு 2 வாரமாக அந்த தாட்டு கண்டினியூவா டே நைட்டு கண்டினியூவா அந்த தாட்டு இருக்கு. என்னால் திருப்தியாக சாப்பிட முடியல. இதை யாருக்கிட்டே சொல்ல முடியாது இல்லைங்களா. என்கிட்ட சொல்ல என்ன சொல்லுவாங்க, போய் ஊழியக்காரன் ஆசைப்படுறான் போலகுது, அதனால அவங்க இது மாதிரி நினைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அந்த தேவ மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அந்த ஊழியத்துக்குரிய பாரத்தை கொடுத்தாரு. இந்த ஆத்மாக்கள்லாம் எப்படி வழி நடத்துவாங்க, எப்படி என்னால் பார்த்துக்க முடியுன்ற ஒரு கவலை எனக்குள்ள பெருகுச்சு. அது எனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியமாக நான் இன்னைக்கு அந்த நாளில் நான் உணர்ந்தேன். அவர் மறிச்சு பிறகு அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களே அவர் உடல் செல்லம் ஆயிடுச்சு. திடீர்னு ஊருக்கு போனாங்க. ஊருக்கு போன பிறகு நான் என் சகோதரியோட கூட எங்கள் அக்கா வந்திருக்காங்களா கேட்டிருக்கேன். அவங்க பேர் எப்சி ஸ்வீட்டி